சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Hyundai sir. பஸ்ம மார்க்கம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்திற்கு 4,32,000 ஆண்டுகள் என்ற போதிலும் இக்கலியுகத்திற்கு 5,000 ஆண்டுகள்தான் என்றும் இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் 27 வருடம் இருக்கின்றது என்றும் இதற்கு மேல் கலிபுருஷனின் செயல் நடவாது என்றும் இனிவரும் காலத்தில் ஞான சித்தன் செயல் உண்டாம் என்றும் நம் வள்ளல் பெருமான் முன்பே குறிப்பிட்டுள்ளார். ராமராஜ்யமே சிறப்பிடமாக கொண்டு அருளாட்சி செய்து வரும் கண்கண்ட பூரண மகாஜோதி தெய்வம் அருள் ஞான சித்தநாதராகிய நம் பாபா அவர்களால் தான் இவ்வுலகம் சன்மார்க்க உலகமாக மாற இருக்கின்றது என்பதை நினைக்கும் கால் உவகை மேலீட்டால் எண்ணமெல்லாம் நிரம்பி பூரிக்கின்றது. சுவாமிகளின் அருள் விளக்கம் கிடைக்கப் பெறின் யாம் இன்புறுவோம். பொதுவாக ஒரு சத்துர யுகம் பண்ணுவாங்க. சத்துர அப்படின்னா 4 வகையான. முதல்ல வரக்கூடிய சத்திய யுகம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாருமே தேவர்கள் தெய்வங்கள்ங்கிற அளவுக்கு ரொம்ப பவித்திரமாக இருப்பாங்க. அது 40,000 வருஷம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய திரேதாயுகம், ராமர் வாழ்ந்த காலம் இல்லையா, அது 20,000 வருஷம். கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் இல்லையா, அது 10,000 வருஷம். ஸோ 40 + 20 + 10 70, கலியுகம் 5. ஸோ 75,000 வருஷம் என்பது ஒரு சத்துரயுகம். இது ஒரு டர்ன். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம். மேலக்கிறது கீழே வரணும், கீழக்கிறது மேலே போகணும். இதுதான் டைம் வீல் அப்படின்றது. உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாய் அப்படின்னும். நீங்கள் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் போகிறாங்கிறாங்க. அது 7 குதிரையெல்லாம் கிடையாது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அதுதான். அது 7 நாட்கள் 7 குதிரைகள்ங்கிற மாதிரி. இது ஒரு ரொட்டீனாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏதோ ஒரு புதுசாக இப்போ தான் நடக்குதுன்னு இல்லை. ஏன்னா டைம் இம்மெமோரியல் வாங்க. உலகம் எப்போ தோன்றியது, எப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதை வச்சு எத்தனையோ விதமான கதைகள் இருக்குது. ஒரு தடவை கனையாளியிலையா, அந்த கனையாளியை நான் சந்தியாவதனம் பண்ணணும், கொஞ்ச நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்கிட்ட கொடுக்குறாங்களாம். இந்த பாத்திரத்தில் போட்டு போ அப்படிங்கிறார். அவங்க போயிட்டு வந்து கேட்ட உடனே நீயே கைவிட்டு எடுத்துக்கோன்னு. நிறைய முதல்ல இருந்து தான். அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த மாதிரி கடலை தாண்டி போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கனையாளியை போட்டு போகிறாங்க. நான் எதை சொல்கிறதுன்னா, ஸோ வி டோன்ட் நோ. ஒரு பீமன் இருக்கான், ஒரு வயதான கிழவனுடைய வடிவத்தில் ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு. சொல்கிறார், எனக்கு வயசாகிடுச்சுப்பா, என் வாழை நீயே தூக்கி வச்சுட்டு போகின்றாரு. பீமன் தலைகளில் நிற்கிறான், முடியவே இல்லை. ஒரு அர்ஜுனன் இருக்கான், அவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு காம்படிஷன். ஸோ இவரை நான் அழிக்கலைன்னு சொன்னால் நான் செத்து போகிறேன், நெருப்பு மூட்டின்னு அர்ஜுனன் சபதம் பண்ணிடுறான். அவனால் முடியல, ஆஞ்சநேயருடைய வாழை தூக்கிறதுக்கு முடியல. அப்போது கிருஷ்ணர் நீங்கள் ஜட்ஜி இல்லாமல் பந்தயம் வச்சுக்கிட்டீங்க, இப்போ நான் ஜட்ஜாக இருக்கேன் பண்ணு அப்படிங்கிறார். இப்படி எவ்வளவோ புராண கதைகள். புராணம் அப்படின்னா பழசுன்னு அர்த்தம். இதெல்லாம் யார் பார்த்தான்? அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியம் இருந்ததா? எதுவும் கிடையாது. கர்ண பரம்பரை கதைகள்வாங்க. கர்ணம் அப்படின்னா காது, பரம்பரைனா பரம்பரையாக, ஹெரிடிட்ரிலி ஸ்போக்கன் ஆர் டோல்டு ஸ்டோரிஸ்ன்னு அர்த்தம். ஸோ லெட் அஸ் நாட் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ் டு தட். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி உலகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கிற போது உருப்படுறதுக்கான எந்த ஒரு சிம்டமும் கிடையாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். தர்மமாக இருக்கவே முடியாது. ஒரு சூது கவிய நிலையில் இந்த உலகம் இருக்கிறது என்றைக்கின்றது தான் கலியுகத்தினுடைய தர்மம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு கேரிகேச்சர் மாதிரி வரும். நீங்கள் வருஷ பஞ்சாங்கத்தை எடுத்திங்கன்னா, இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கான புருஷன் இந்த மாதிரி வர்றான்
அதனால் மழை பெய்யும் பெய்யாது, தானியம் வரும் வராது, பஞ்சம் ஏற்படும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் இருக்குது. இப்போ திரேதா யுகம் இருந்தபோது வந்த யுக புருஷன் இல்லை பஞ்சாங்க புருஷன் ஒரு கையில் வில்லம்பு ஒரு கையில் தர்பக்கட்டு வச்சுக்கிட்டு வந்தான். இப்போ பிரம்மா கேட்குறான், என்னப்பா அப்படின்னு. நிறைய யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடக்கும், அதுக்கு தர்பக்கட்டு, அதுக்கு அசுரர்களால் தொந்தரவு இருக்கும், அந்த அசுரர்களை அழித்து இந்த யாக ஹோமங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு யுக புருஷன் வரப்போகிறான், அவன் கையில் வில்லு இருக்கும். வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம்னு நம்மக்கிட்ட பாட்டு கூட இருக்கு. அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த கலியுகத்தில் வந்தவன் எப்படி தெரியுமா வரான், அவனுடைய மேலார்கனை கையில் பிடிச்சின்னு ஒரு பொண்ணு தோல் மேலே கை போட்டுன்னு நல்லா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டு வரான். பிரம்மா தள்ளில் அடிச்சு கேட்குறான், என்னடான்னு. இந்த கலியுகத்தில் எல்லாருமே தண்ணி அடிப்பானுங்க, காம விகாரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் வந்திருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. அதனால் எதுவுமே சரியில்லாத ஒரு காலம். இதில் நாம் தான் எதுவும் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறோம் இல்லையா. நமக்குன்னு ஒரு எனக்கென்று ஒரு ராஜ்யம்ன்ற மாதிரி ஒரு ராமராஜ்யம், இதில் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, எதுவுமே நீ எனக்கு கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு எல்லாம் கொடுப்பேன். இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை, நானே சர்ச்சு, நானே மசூதி, நானே புத்தர் கோயில், நானே ஜெயின் கோயில், எல்லாம் இந்த கோயிலும் கட்டியிருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் நோ கேஸ்ட் ஆல்சோ, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். அண்டு துணையும் பேதம் வராது அப்படின்னு வள்ளலார் சொல்வார். நோ டிஸ்கிரிமினேஷன் ஆர் பார்ஷியாலிட்டி பிட்வீன் பீப்புள்னு அர்த்தம். இத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கன்றார் யாவர். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். நீ சாப்பிட்டியா, அவங்களுக்கு பழம் கொடுத்தாங்களா, இவங்களுக்கு இது செஞ்சாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இதெல்லாம் ஒரு மகானுடைய வேலை இல்லை. ஐ ஹேவ் சோசன் மை ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவ்வளோதான். மை ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அண்ட் ஐ டோன்ட் பாஸ் ஓவர், ஐ டோன்ட் டாமினேட், அண்ட் ஐ டோன்ட் கிவ் கமெண்ட்ஸ், ஐ டீச் யூ. ஆரம்பத்தில் ஒரு இயேசுநாதர் இருந்தார்னா அவருடைய சிஷ்யர்களுடைய பாதங்களெல்லாம் அவரே கழுவுவார். ஒரு நாப்கின் வச்சு அவங்க பாதங்களெல்லாம் துடைப்பார். அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவரே டைனிங் டேபிளில் பரிமாறுவார். நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, என்னை பார்த்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன்றார். இப்போ இவ்வளோ அற்புதமாக எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்த இயேசுநாதர் பாவம் ரொம்ப பரிதாபமாக தான் இருந்தார். 30 வெள்ளி காசுக்காக பீட்டர் சைமோனுங்கிறவன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். 12 பேரையும் அவர் தேர்ந்தெடுத்து தன் குடியை வச்சு நின்று எல்லா நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அவன் சீமோன் இல்லை, பீட்டர் சைமோன். அவன் வந்து யார் கோழிக்கு ஒருத்து கூட 3 தடவை இல்லைன்னா, ஒவ்வொரு தடவை கோழிக்கு ஒரு போதும் ஏசு இப்படி திரும்பி பார்க்குறாரு. அவன் வெக்கத்தால் தலை வாஞ்சிக்கிறான். சிலுவை தழும்போடு வந்து பாரு, நான் சொன்ன மாதிரி 3ஆவது நாளில் ரிசரெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஏசு காட்டுறாரு. டவுட்டிங் தாமஸுங்கிறவன் நான் நம்ப மாட்டேங்கிறான் இல்லையா. 3ஆவது நாள் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனாலும் காட்டினாரு, யாரும் நம்பவே இல்லை. 30 வெள்ளி காசுக்காக ஜூடாஸ் காரியர் காட்டியே கொடுத்துட்டான். அப்போது அவர் கூடவே இருந்து அவருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்த்த இந்த 12 பேரே உருப்படலைங்கிறது தான் பைபிள் இல்லை. ஆஃப்டர் ஆல், ஃபார் ஆல் த sacrifice he has done, 12 பேர் கூட உருப்படலை. அதில் 3 பேர் இந்த மாதிரி காட்டி கொடுத்துட்டு போட்டானுங்க, இல்லைனாக்க தெரியாதுன்ட்டானுங்க. தே வாண்டட் டு ப்ரொடெக்ட் த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால் உலகம் எப்பயுமே இப்படி தான் இருந்திருக்கு. தேவதத்தன் ஒருத்தர் தான். he was a cousin for Lord புத்தா. வாழ்நாள் பூரா அவரை நோண்டிக்கின்னு இருந்தான். புத்தர் கூடியே தான் இருந்தான், அவரை நோண்டிக்கின்னு இருந்தான். ஈவன் லாஸ்ட் டேஸில் வந்து அவன் சொல்கிறான், புத்தர் நீ நினைக்க மாதிரி பெரிய மகான்கள்லாம் இல்லை, வாங்க என் கூடன்றான். இந்த முட்டா பசங்களும் அவங்க கூட போகிறாங்க. போகிற போது அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் மூழ்கி செத்து போகிறாங்க. அதை பார்த்தா மீதி கொஞ்சம் பேர் திருப்பியும் புத்தர்கிட்ட வந்து சேர்ந்தாங்கன்றது தான் புத்தருடைய ஜாதக கதையில் இருக்கக்கூடிய தத்துவம். ஸோ உலகத்தில் எந்த காலத்திலையும் எந்த ஒரு அவதார புருஷனையும் எந்த ஒரு தெய்வ வடிவத்தையும் ஒரு ராமர் இருந்தார். இன்றைக்கி அயோத்தியில் இத்தனை 1000 கோடியில் கோயில் கட்டுறீங்க ராமருக்கு, ஊருக்கு ராமர் கோயில் இருக்குது, 5 கோயில் இருக்குது. ஆனால் ராமரை அவர் நாட்டில் இருந்த ஒரு வண்ணான்னு நம்பலை. இவன் பொண்டாட்டி எவங்கிட்டையோ இருந்துட்டு வந்தா ஸ்ரீலங்காவில், இவன் வெக்கம் கட்ட ராஜா, அவரை கூட்டின்னு வந்து கொடுத்தன வச்சுருக்காரன் தானே சொன்னான். கிருஷ்ணர் இன்றைக்கி பெரிய கடவுள் அவர். ஆனால் அவர் ஒரு திருடன் பட்டம் கட்டாங்க.
ஸ்ரீலூலன் பட்டம் கட்டினாங்க, அதாவது ஓகே. ஆனால் அந்த சூரியன்கிட்டேருந்து சத்யாஜித் என்ற ராஜா வாங்கி வச்சுருந்த சூரிய மணி இல்லையா, அவன் வேட்டைக்கு போன போது அது திருட்டு போயிடுச்சு. சிங்கம் கொண்டு போய் ஜாம்பவானுடைய குகையில் போட்டுடுச்சு. அது கூட தெரியாமல் இந்த ஆள் கேட்டான், ஒரு நாள் ஆசைப்பட்டு, அவன் கொடுக்கலன்னு அவனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே அபவாதம் வந்தது. இப்படி எந்த ஒரு ஆள் வந்தாலும் இப்படி தான். அப்போ பரமாச்சாரியார் வர்றாரு, தன்னையே கருக்கி கொண்டு தன்னையே உருக்கி கொண்டு உணர்ந்த திராட்சையும் வாழைப்பழ சத்துமாவும் சாப்பிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்களுக்கு நல்லது தான் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. அவர் யார் மதித்தாங்க? அவரே இந்த பொம்பெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி 30 வருஷ காலம் வடநாட்டில் போய் சுற்றிக்கின்னு இருந்தாருன்னா எவ்வளோ பரிதாபமான ஒரு காட்சத்தை நாம் இருக்கிறோம். இப்படி எத்தனை மகான்கள் வந்தாங்களோ, ஒரு இயேசு வந்தால் சிலுவையில் போட்டுறானுங்க, புத்தர் வந்தால் உணவில் விஷம் வச்சு கொலை பண்ணிடுறானுங்க. இப்போ தான் ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் சொன்னேன், பரமாச்சாரியரை பற்றி சொன்னேன். ஸோ யாரையும் இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதாக வரலாறே கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், நமக்கு இந்த வெளி உலகமே வேணாம். ஏன்னா உருப்படாத உலகத்துக்காக நான் போய் அவன் காலில் விழுந்து தாடையை தடவி வரையான்னு உருப்பட வைக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? எனக்கு என்ன தலையெழுத்தான். அதனால் எனக்கென்று ஒரு உலகம், எனக்கென்று குடிமக்கள் அப்படின்னு ஐ கிரியேட்டட் மை ஓன் கிங்டம், தட்ஸ் ஆல். இங்கே எல்லாமே நல்லா தானே இருக்குது. இவ்வளோ அழகான ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். பிராண சக்தி இந்த இடம் பூராவும் இருக்குது. இவ்வளோ மரங்களை நட்டதுனால இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு உப்புமா கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, பொறி கொடுக்குறாங்க, எல்லாம் தான் கொடுக்குறாங்க. பாடுறாங்க, தேர் பல்லக்கு இழுக்கிறாங்க, பூஜையெல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது. 3 இடத்துலையும் நடக்குது. வேறு என்ன பண்ணிக்கிடுவாங்க? க்ளீனாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்கும் எவ்வளோ நேரம் வேணால் சாமி கும்பிட்டுக்கோன்னு சொல்கிறோம். யாராவது புதுசாக வந்தால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கணும்னு நானே சொல்லுவேன், நீங்கள் மேலே போயிட்டு வாங்கன்ட்டு. இப்போ எல்லா வகையிலும் வித்தியாசமான ஒரு அமைப்பை நாம் நடத்துகிறோம். அதனால் வெளியே போய் பார்க்க தான் நம்ம எவ்வளோ ரைட்டாக இருக்கோன்றது நமக்கே தெரியுது. அதனால் வி ஹவ் எனார்மஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தட் வி ஆர் இன் த ரைட் ட்ராக். மற்றவங்கள பற்றி நமக்கு என்ன, உருப்பட கட்டி போகிறோம், வந்தான்னா மரியாதை கொடுப்போம். நாம் போய் ரோட்டில் நின்று வரையான்லாம் கேட்க மாட்டோம். இட்ஸ் நாட் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். God has given me some work. I have done it so beautifully, so efficiently, cost effective, and I have never begged. பேங்க்லேயும் ₹1 கடன் வாங்கினதில்லை, யார்கிட்டையும் பிச்சை எடுத்ததில்லை. இவ்வளோ அழகான ஒரு ஆர்கனைசேஷனை எல்லாம் அழிச்சு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் whatever work God has entrusted to me, I have done. ஓம் நமோ நாராயணாயா என்ற ஸ்ரீமத் நாராயணனின் மூல மந்திரத்தை ராமானுஜரின் காதில் ஓதும்போது அவரது குருவான திருக்கோஷ்டியூர் நம்பி, இதை வேறு யாருக்கும் நீ தெரியப்படுத்தினால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையோடுதான் அந்த மந்திரத்தை ஓதினார். ஆனால் உலக மக்கள் நலனுக்காக இந்த வாக்குறுதியை மீறிய ராமானுஜர் எம்பெருமான் என்றுதான் அவரது குருவால் போற்றப்பட்டாரே தவிர அதனால் ராமானுஜர் நரகத்திற்கு போனார் என்ற வரலாறு இல்லை. மிக இரகசியமாக மகான்களுக்கு ஓதப்படும் மூல மந்திரங்களை இந்த உலக மக்கள் நலனுக்காக அவர்கள் வெளிப்படையாக பயன்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்று இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவதாக எடுத்துக்கொள்ளலாமா? வள்ளல் பெருமானார் இருந்தார். அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறார். ஒரு பயிர் வாடி இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் காதற கேட்டும் கணமேனும் சகித்திட மாட்டேன். இவ்வருத்தம் தீர நீ அருளுதல் எந்தாயங்கிறார். ஜனங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியலப்பா, இந்த வருத்தமெல்லாம் போக்குறதுக்காக நீ தான் அருள் செய்யணும், என்னால் இதை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நோபுள். ஏன்னா ஒரு பயிர், ஒரு முல்லை கொடி படருவதற்கு கொடி கொம்பு இல்லாமல் தவிக்கிறதுன்னு சொன்னபோது பாரி தன்னுடைய தேரையை விட்டு போனான். ஒரு மைல் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறத பார்த்து பேகன் என்ற அரசன் தன் மேலே இருந்தால் பட்டு சால்வி அது மேலே போத்திட்டு போனான். இதெல்லாம் தான் வள்ளல்களுடைய வரலாறு. அந்த மாதிரி வள்ளலார்னு ஏன் சொல்கிறோம்? அவர் சாதாரணமாக இங்கே தான் யானைக்கவனிக்கிட்ட இருந்து முருகனை கும்பிட்டாரு. கல்யாணம் பண்ணால் எனக்கு குடும்ப வாழ்க்கை வேணான்னு மறுநாளே முடிச்சுட்டு ஓடி போயிட்டார். ஃபஸ்ட் நைட்டு பூரா அவர் திருவாசகம் முற்றுவதல் பண்ணார், பொண்டாட்டி உட்காரச்சுன்னு. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு காடும் போடும் அணைஞ்சி சிட்டிக்குள்ளே போனால் புத்தி கெட்டு போயிடுன்னு வயல் வரப்பில் இருந்து கிராமமாக போயிட்டே இருந்தார்.
இல்லையா? எல்லாம் தான் செஞ்சார். ஆனால் ஜனங்க பக்குவம் இல்லை. அந்த நேரம் வந்து வெள்ளைக்காரங்க ஆண்டாங்க, நாட்டில் பஞ்சம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து கஞ்சி காய்ச்சி ஜனங்களுக்கு ஊற்றின்னு இருந்தார். அவ்வளோதான் அவரால் செய்ய முடிஞ்சது. சோத்துக்கே வழி இல்லை. வரதராசனார்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல எழுத்தாளர். அவர் சொல்கிறார், பசித்த வயிறுள்ள நாட்டில் பண்பாட்டு பிரச்சனை வராது, கஞ்சி கவலை உள்ள நாட்டில் கலை கவலை எழாது அப்படின்னார். அது மாதிரி முதல்ல சோறு வேணும். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் வாழும் மனிதர் எல்லாருக்கும் இடம் பெரிதுண்டு வையகத்தில் இங்கு எதுக்கு சண்டைகள் செய்வீர் தான். இப்போ ஜனங்களுக்கு முதல்ல ஒரு குந்தரத்துக்கு ஒரு இடம், ஒரு சாப்பாடு. இது இல்லைன்னா அவங்ககிட்ட நீ கடவுளை பற்றி, வைகுண்டத்தை பற்றி, கைலாசத்தை பற்றி பேசி என்ன ஆக போகுது? அதனால் காலம் கனியாததுனால அவர் கடைவிரித்தேன் கொள்வார்கள்னு போய்டணும். இத்தனைக்கும் வள்ளலார் அவராக இதை தேர்ந்தெடுக்கவே இல்லை. கடவுள் பாதி இரவில் அவரை எழுப்பி, தூங்கியிருந்தாலும் எழுப்புறாரு கடவுள். என்னெல்லாம் கிடைச்சது? ஜோதி மலை உண்டாச்சு தடி. ஜோதியில் ஒரு பெரிய மலையை மாதிரி நான் பார்த்தேன். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. ஐயோ சாமி அறிவாரடி, எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு என்ன தெரியும், சாமிக்கு தான் தெரியும் அதெல்லாம் அப்படின்னு. அப்போ கடவுள் சொல்கிறார், அப்போ புறத்தை வெளுத்து அகத்தை கருத்தை ஜகத்தை திருத்த இறைவனாலே நான் வருவிக்கால் விட்டேன்கிறார். வெளியே வெளியுமாங்கிறான், உள்ளுக்குள்ளோ தே ஆர் நாட் குட் பீப்புள். புறத்தை வெளுத்து அகத்தை கருத்தை ஜகத்தை உலகத்தை திருத்த இறைவனாலே வருவிக்கல் விட்டேன். அப்போ அவருடைய மிஷன், கடவுள் தான் கூப்பிட்டாரு அவரை இந்த உலகத்தில் நீ வாயான்னு சொன்னார். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தை நீ நல்ல வழிக்கு கொண்டு வார். இவர் பயப்படுறார். நான் ஒரு வெள்ளத்துண்டை கட்டின்னு இருக்கேன், என்னை யார் மதிக்க போகிறான் இவ்வளோ பெரிய உலகத்தில்? கடவுள் சொல்கிறார், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளொளி தருகின்றோம், பயப்படாத, நான் உனக்கு பவர் கொடுக்குறேன். அப்பயும் இருக்கார். கடவுளுக்கு கோவம் வருதான், நான் சொன்னால் கூட கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஆணை ஆணை அப்படிங்கிற ஆணை வைக்கிறான்ட்டு. அப்போ பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார், நீ என் பிள்ளை ஆதலாலே செயல் விரைந்து புரிகை என்று ஈட்ட குருவேங்கிறார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க அடிச்சின்னு சாப்பிட்றானுங்க, அதனால மக்களை திருத்துப்பா நீ என் மகன் அப்படின்னு சொல்லி கடவுளே சொல்லி தான் அவர் மிஷனில் இறங்குறாரு. எங்கே அவரால் பண்ண முடிஞ்சது இல்லையா? அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருந்த ஐரே அவர் பேச்சை மதிக்கலை. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருந்த வடலூரில் அவரே அவரை மதிக்கவே இல்லை. அவர் சொன்னது சன்மார்க்கம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து இவர் செய்து சன்மார்க்கம் இல்லை துன்மார்க்கம். இவங்களுக்கு கையால் ஆகாமல் இவங்க யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆறுமுக நாவலர்னு ஒரு பெரிய ஸ்காலர் அவரை கூட்டின்னு வந்தாங்க. வள்ளலாரை எப்படியாவது நீங்கள் மூக்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக வராங்க. இவரை வாதத்துக்கு கூப்பிட்டு இவரை இன்சல்ட் பண்ணி ஹியூமிலேட் பண்ணிடணுன்ட்டு கேஸ் போடுறாங்க இவர் மேலே கடலூர் கோர்ட்டில். அப்போ எல்லோரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜட்ஜு கூட வந்துட்டான். வள்ளலார் வெள்ளை துண்டு போத்திங்கன்னு உள்ளே வர்றாரு. வர்றபோது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவர் மேலே கேஸ் போட்ட ஆறுமுக நாவலரில் அவங்க கூட எந்திரிச்சு நிற்கிறான். ஜட்ஜு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. அது என்ன நீங்கள் விசாரிக்காமல் இப்படி பண்ணுறீங்களேன்னு அவன் சொன்னான். எப்போ ஒரு எதிராளி வரானோ அவன் மேலே தான் நீங்கள் கேஸே போட்டுக்கிறீங்க. அவனை பார்த்து கேஸ் போட்டவனே எந்திரிச்சு நிற்கிறவனா அந்த ஆள் நல்லவனா தான் ஏன் இருப்பான். அதனால் எனக்கு டவுட்டே கிடையாது அந்த ஆள் அலுவலகத்தில் கேஸ் தள்ளுபடின்னானோ. இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்படியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எல்லாம் நல்லது பண்ணி கூட வந்து வள்ளலாரோட மிஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இங்கே செங்கல்பட்டு தாண்டி வேடந்தாங்கல் போகிற வழியில் திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது, பழைய காலத்து கோயில். திருநீர்மலை, திருமலை வையாவூர், திருப்பதி இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் தேரில் கடவுள் வந்த இடங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தேரோட அந்த சாட்டை கூட அந்த கல் மேலே இருக்குதுலாம் காட்டுவாங்க, இல்லை பாதம் இருக்குதுன்னு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆக ஒரு சாமி ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், இப்போ இறந்துட்டார். அவர் 2 வருஷம் ஆச்சு. அவர் பேர் சீதாராம சுவாமிகள். அவர் சீனிவாச நிகேதனன் ஒன்று அமைச்சு முதல்ல அவர் கருமாரியம்மன் கோயிலில் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சாமிக்கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கினார். அவர் நிகேதனம் நடேச நிகேதனம் வச்சுருந்தனால இவர் சீனிவாச நிகேதனம் வச்சார். லயோலா காலேஜுக்கிட்ட நங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன வீடு இவ்வளோ தான் இருக்கும் அந்த இடமே, வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட சனிக்கிழமை இந்த மாதிரி நாளில்
அது மஞ்சா வேஷ்டி கட்டிக்கிட்டு தியானம் பண்ணிவிட்டு கையில் ஒரு குச்சி, அவருக்கு யாரோ திருப்பரங்குன்றத்தில் வச்சு ஒரு சித்தர் கொடுத்தது, அதை வச்சுட்டு கண்ணு முடிக்கிட்டு பெருமாளாகவே வாக்கு கொடுப்பார். அப்போது அவருக்கு ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு அம்மா, அவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் ஐயங்கார், அந்த அம்மா ஐயர். இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு திருவோணத்துக்கும் இங்கேருந்து பஸ் வச்சு 2 பஸ்ஸு அங்கே போகும். கோயிலெல்லாம் பெருக்கி மொழிகி எல்லாம் பண்ணி அந்த சாமிக்கு அங்கே இருக்கிற குருக்கள் தான் பூஜை பண்ணுவார். இவர் நாக்கில் கற்பூரத்தை எடுத்து அதை அந்த நெருப்பு செட்டில் வச்சுக்கிட்டு கையில் அருள்வாக்கெல்லாம் கொடுப்பார். அது மாதிரி. அப்போ நான் அங்கே இருப்பேன்ல, ஒரு நாள் ஏதோ ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துருந்தேன். அதை கேட்டு ஒரு அம்மா வந்தான். வந்து, தம்பி என்கிட்ட ஒரு சொத்துக்குதுப்பா, அது உனக்கு தான் கொடுக்கணுன்னாங்க. நான் யாரா இவ எதுவும் சொத்துக்குதுன்னா நம்ம எப்படி நாளைக்கு ஒம்பளை போய் மாட்டிக்கிறதுன்னு விட்டேன். அவள் அட்ரஸ் வேறு சொன்னான், 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு, யானகோணி அப்படின்ட்டு. நான் அண்ணா நகரில் இருக்கேன். அப்போது வள்ளலார் வந்து என் கட்டில் உட்காந்தார். நான் வள்ளலார் நேரில் பார்த்துருக்கேன். கட்டில் உட்காந்துட்டு, ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. நான் சொன்னால் ஏதோ சொன்னான் அப்படின்னு. இல்லை, அட்ரஸ் தான் 12 வடமலை மேஸ்திரி, இதெல்லாம் அந்த சொத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னா. நம்ம திருநோக்கராண்டி அவங்க நான் அனுப்பிச்சேன், அது என்னான்னு போய் பார்த்துணுவான்னு. அவங்க சொன்னாங்க, ஆமாம் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, அங்கே வள்ளலாரை கும்பிடுற ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, வள்ளலார் அந்த வீட்டில் தங்கியிருந்திருக்காரு, வள்ளலார் கைப்பட எழுதிய திருவருட்பா புக்கு அந்த வீட்டில் இருந்துச்சு, அதை தான் அந்த அம்மா சொத்துன்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க குடும்பத்தில் இறந்துட்டாங்க, அதனால் இருந்த ஒருத்தரும் ஹைதராபாத் போயிட்டாங்க, இப்போ யாரும் இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் எனக்கு வள்ளலார் பாட்டு சாதாரணமாக வர ஆரம்பிச்சு. ஏன்னா அவரே நேரில் தரிசனம் கொடுத்து சொத்தை வாங்கிக்குவான்றார் இல்லையா. அதனால் நாங்கள் என்ன ஸ்கூலில் 2-3 படிச்சிருப்போம், அவ்வளோதான். இப்போ எப்போ கேட்டாலும் வள்ளலார் பாட்டு வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த தரிசனம், அவருடைய தரிசனம் கிடைச்சது, அவரே நேரில் வந்து சொத்தை வாங்கிக்கோன்னு சொன்னதுனால அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஏதோ ஒரு காலம் வரலாம். அப்போ வள்ளலார் எதை சாதிக்க வேண்டும் என்று உலகத்துக்கு வந்தாரோ, அவரால் சாதிக்க முடியாமல் போன அந்த விஷயம் இருந்தது இல்லையா, அது உலகத்தில் எடுபடலாம் சொல்ல முடியாது. என்ன நடக்க போகுது நமக்கே தெரியல. எல்லாமே மாறணும், மாறினா தான் ஏதாவது ஒரு நல்லது வர முடியும். ஒரு குப்பையை எரிச்சாதான் அதுக்கப்புறம் போகின்னா என்ன, பழையன கழிதல், புதியன புகுதல். அப்போ இருக்கிற ட்ராஷு, குப்பை, கெட்டதெல்லாம் போகணும். அல்லவை தேய அறம் பெருகும். கெட்டதெல்லாம் போனப்புறம்தான் நல்லதெல்லாம் வரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் தர்மம் வெல்லும். இப்போ இன்றைக்கி சூது கவிய நிலையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலம் வருகிற போது நடராஜர் வள்ளலாருக்கு சொன்ன அந்த கனவு நிறைவேறலாம். அது வள்ளலாருங்கிற ஒரு உடம்புக்குள்ளே இருந்த அந்த ஜோதி யார், முருகன் தானே. தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலைமோங்கு கந்த வேலை தான். அந்த முருகன் தான் அவருக்கு கண்ணாடியில் தரிசனம் கொடுத்து அவரை ஆட்கொண்டார். அதுக்கப்புறம் திருவொற்றியூரில் வடிவுடையம்மனை போய் பிடிச்சார். முதல்ல முருகன், அதுக்கப்புறம் வடிவுடையம்மன், அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர். இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும் பாறையோ, தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே, நானும் உனக்கு பிள்ளை தானே அப்படிலாம் பண்ணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பையன் நல்லா விளையாடுறதுக்கு கிரிக்கெட் ரோடுக்கு போயிட்டு வர்றபோது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வருவான். அவன் உன் பையனுக்கு நீ ஒரு தோசை வாத்து கொடுத்தா வந்திருக்கிற பையனுக்கும் ஒரு தோசை கொடுப்பேன், இவனுக்கு ஒரு டீ கொடுத்தா அவனுக்கும் ஒரு டீ கொடுப்பேன். அப்போ முதல்ல உன் பிள்ளைய ஃப்ரெண்டு பிடிச்சதுனால அந்த ஆள் உள்ளே வந்துடுறான், அம்மா கிட்ட கான்டாக்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த அப்பாக்காரன் கேட்குறான், யார் அந்த பையன் அடிக்கடி வரானான்ட்டு. நம்ம பையனுக்கு ஃப்ரெண்டுங்க, 3ஆவது தெருவில் தான் முன்சாமி நாயக்கர் பையன் அப்படின்னு. அந்த மாதிரி வள்ளலார் முதல்ல முருகனை பிடிச்சார், முருகனை வைத்துக்கொண்டு வடிவடியம்மனை பிடிச்சார், வடிவொன்று வைத்துக்கொண்டு நடராஜரை பிடிச்சார். ஸோ உங்கள் குடும்பங்கள் எது நடக்குதோ அதே தான் வள்ளலாருக்கும் நடந்தது. வள்ளலார் நிஜமாகவே ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவர். சமஸ்கிருதத்துலேயும் பெரிய பண்டிதர். அவருக்கு கருவிலே தெருவுடையார்னுவாங்க. அவர் வாத்தியார்கிட்ட காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த வாத்தியார் சொல்கிறாரு, இவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அவங்க அண்ணன் சபாபதியை அடித்து தொத்துறாரு, நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்ற, வாத்தியார் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது.
அப்போது உங்கள் தம்பி அனுப்புங்க 2 பாடு பாட்டிட்டு வரட்டும்ன்ட்டு. இவர் போய் லெக்சர் கொடுக்குறாரு. எல்லோரும் மெய் மறந்து கேட்டு, இனிமேல் நீங்கள் வர வேணாம் சபாபதி முதலியார், நீங்கள் வர வேணாம், என் தம்பி வந்தால் போகிறோம். நம்பிக்கை வரல. இவரே போய் ஒரு மூலையில் மன்னித்து கேட்குறாரு. வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறார், அப்பா நான் அவனை தப்பாக இடம் போட்டுட்டேன் அப்படின்னு. அவருக்கு தனியாக ஒரு ரூம் அலாட் பண்ணி ஒரு நில கண்ணாடி ஒரு விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இது அவர் வளர்ந்த வழி. ஸோ வள்ளலார் அது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதான் படிக்கல போயிட்டாருன்னெலாம் சொன்னேன் நான். ஸோ வள்ளலார் பெரிய அளவுக்கு அவர் நிறைய பண்ணியிருக்கார். மனுநீதி சோழன் கதை இல்லையா, அதை வந்து மனுமுறை கண்ட வாசகம்னு எழுதியிருக்காரு. நிறைய பாரதியார் மாதிரி வள்ளலார் மாதிரி அந்த 19th செஞ்சுரியில் இருந்தவங்க ஜீனியஸ். ஆனால் யாரையும் இந்த ஜனங்க மதிக்கிறது இல்லைன்றது வேறு விஷயம். அதனால் ஒளி வடிவாக அந்த வெள்ளைக்கார கலெக்டர் இருக்கிறான் இல்லையா, அவன் சொல்கிறான் பூட்டி இருக்கிற கதவு திறக்கணுன்றாங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க அவர் உத்தரவு இருந்தால் வாங்கிக்கோங்க. எப்படி ராகவேந்திரர் ஜீவசமாதிக்கு போன போது தாமஸ் மன்ரோ போகிறான். நீ குதிரை மேலே ஒரு சிலை வச்சுக்கிறாங்கல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில், அவங்க சொல்கிறாங்க எங்கள் குருக்கிட்ட பேசிக்கோங்கன்றாங்க. இவன் ஷூவை கழட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு சொல்கிறான், 70-75 வயசில் கருப்பாக ஒரு ஆளை பார்த்தேன், அவர் நல்லா என்கிட்ட பேசினார், இந்த இடத்த எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவனும் ஒரு டொனேஷன் கொடுத்துட்டுட்டான். அந்த மாதிரி வடலூர் எடுக்க போனவன் அவன் நான் என் டொனேஷன் வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டான். கவர்மெண்ட்டில் எடுக்கலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்கள் வருகிறார்கள். கடவுளுடைய திட்டப்படி என்ன நடக்கணுமோ அது அடுத்தடிக்கு போகிறது. இந்த மாதிரி ஸோ பார்ப்போம் அடுத்தது என்னங்கிறது. நடக்கிற போது தானே சொல்ல முடியும், இப்போ எப்படி சொல்லிட முடியும். ஸோ இது மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கும், கண்ணால் பார்க்க முடியும். அண்டு அவங்க நமக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நினச்சிருக்கிறோம் வள்ளலார் தான் போயிட்டாரேன்ட்டு, ஆனால் அவங்கெல்லாம் போகிறது இல்லை. அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க இன்றைக்கும் இருக்காங்க. தேர் என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அந்த வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். இப்போ எவ்வளோ மகான்களை நானும் பார்த்துருக்கேன் இல்லையா. பெரிய பெரிய மகான்கள், கோடிசாமி என்ன, அவர் என்ன, இவர் என்ன, ஒரு லிஸ்ட்டே இருக்குது என்கிட்ட. ஸோ அத்தனை மகான்களும் இன்றைக்கி ஃபிசிக்கலாக இல்லாமல் போகலாம், ஆனால் தே ஆர் அவைலபிள், தே ஆர் கைடிங். ஸோ ஏதோ ஒரு டிவைன் ஆக்ட் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் நெகட்டிவ். ஒரு 25% தான் கலியுகத்தில் நல்லவங்க, 75% எல்லாம் வந்து வேஸ்ட்டு. அந்த காலத்தில் ஒரு டிவி டாக்குமெண்ட்ரி வரும். ஒரு ராஜா சொல்லுவோம், அமாவாசை அன்றைக்கி நான் ஒரு அண்டா வைக்கிறேன், எல்லோரும் பாலை கொண்டாந்து ஊற்றுங்கன்னு. எல்லோரும் நினைப்பாங்க இருட்டில் என்ன தெரிய போகுதுன்னு. நிறைய பேர் தண்ணி கொண்டாந்து ஊற்றுவானுங்க, கொஞ்சம் பேர் தான் பால் ஊற்றுவாங்க. ஒரு நாள் அண்டாவை திறந்து பார்த்தா நிறைய தண்ணி தாங்கும். அப்போ ஒரு வாய்ஸ் பேக்ரவுண்டில் வரும், நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டதே அப்படின்னு. அது மாதிரி யாரோ கொஞ்சம் பேர் நல்லவங்க இந்த உலகத்தில் வந்தாங்க, அவங்க நல்லது தான் செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அது மெஜாரிட்டி எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்க, நெகட்டிவாக இருக்காங்க, அயோக்கியங்களாக இருக்காங்க. இதெல்லாம் மாறுகிற காலம் வந்தால் சந்தோஷம். இல்லைன்னா நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணிட்டோம். we have done our part of the job and we have passed on our own messages. ரிலிஜன் கிடையாது அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே மக்கள் மாண்டு போயினார். இதுதான் கடவுள் சொன்னது. ஆனால் நம்மளே மசூதி கட்டுறோம், சர்ச்சு கட்டுறோம், புத்தர் கோயில் கட்டுறோம், ஜெயின் கோயில் கட்டுறோம். எல்லா மதம் ஒன்று தான். மதத்தினுடைய பேரால் சண்டை போடாத, உனக்கு எதுக்கு இந்த வக்கீல் வேலை, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறோம். ஜாதி வேண்டியதில்லை அப்படிங்கிறோம். அண்டு கடவுளை நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்காக பெரிய பயிற்சிகளெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஒரு நீங்கள் போய் ஒரு குகையில் போட்டியாக கரடிக்கு உட்கார வேண்டியதில்லை கலிகாலத்தில். நிறைய பேர் அப்படிதான் நினச்சிருக்கிறான், தாடி வளர்த்துக்கணும் அப்போ தான் சாமி கிடைக்கணும். தாடிக்கும் சாமிக்கு என்ன சம்மந்தம்? சரி, ஐ எம் வெரி க்ளீன் ஷேவன் சாமி. இல்லை, ஒரு ரிலீஃபாக இருக்கணும், நம்மளை பார்த்தாவே நம்மளே அது நீ இந்தக்கணும். அதனால் பல விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். இல்லைன்னா இந்த ஆன்மீகத்துக்கு வர்ற எல்லோரும் செய்கிற முதல் வேலை வேஷம் கட்டுறது தான். ஒரு காவி கட்டிக்கிறது, கையில் ஒரு வாத்து ஓட்டுற குச்சி வச்சுக்கிறது, தாடி வச்சுக்கிறது, மொட்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த நாடுன்றது உருப்படுறதுக்கு இன்றைக்கி ஒரு டைம் இல்லை. பட் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் தட் வி ஹவ் அச்சீவ்ட் வாட் காட் வாண்டட் இல்லையா. பெரிய பெரிய யாகங்கள், நம்ம செய்யாத யாகங்கள் இருக்கா? யாருமே செய்ய மாட்டாங்க. புத்திர காமேஷ் யாகம்னு சொல்லி குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு 70-80 பேரை கூப்பிட்டு நமக்கு வேண்டிய ஒரு ஜோசியரை விட்டு அவங்களுக்கு எதனால் குழந்தை இல்லை, அதுக்கு என்ன பூஜை பண்ணணும், பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி
ஒரு டாக்டர் கிட்ட அவங்களுக்கு எதனால் குழந்தை இல்லை, யாருக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே பூஜையிலேருந்து எல்லாத்தையும் அவங்கள பண்ண சொல்லி இந்த இடத்துல பெரிய யாகம் பண்ணி அவங்க தங்குற இடம் சாப்பாடெல்லாம் பண்ணி புத்திரகாமிஷ் யாகம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்த்தோம். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, எங்களுக்கு குழந்தை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை பண்ணோம். அதே மாதிரி சோம யாகம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நிறைய பேருக்கு சோம யாகம்னாக்கா பசுமாட்டு கண்ணுக்குட்டியாக அந்த யாகத்தில் போகணுன்னு நினச்சிருந்தாங்க. காஞ்சி மடத்தில் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டி நான் ஏன் கொலை பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன் போயான்னு. அப்புறம் ஒரு ஐயர் வந்தார், சோம வேர்னு ஒன்று இருக்குது, அந்த வேர் எங்கே இருக்குது என்னன்னு எனக்கு தெரியும், அதை தான் அந்த யாகத்தில் போடணும், அது தெரியாமல் இவங்கெல்லாம் பசுமாட்டு கண்ணுக்குட்டியை போடுறாங்க, சான்ஸ்கிரிட்டில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 மீனிங் 4 மீனிங் இருக்குது அப்படின்னாங்க. அந்த யாகத்தையும் இங்கே பண்ணி காமிச்சோம். நிறைய அங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ராமாயண ரோட்டில் நடந்து போனீங்கன்னா எந்த மாதிரியான பெரிய பெரிய யாகங்களெல்லாம் நம்ம செஞ்சோன்றது பெரிய லிஸ்ட்டே போட்டிருப்போம். ஸோ இந்த கலியுகத்தில் காலெலாம் தண்ட செலவு பண்ணாமல் வசூல் பண்ணாமல் எத்தனை பெரிய யாகங்களெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ கூட 3 கோயிலில் யாகம் நடக்குது. பிள்ளையார் கோயிலில் நடக்குது, ராமன் சார் இங்கே துர்கா கோயிலில் பண்ணுறாரு, இங்கே இந்த பசங்கள்லாம் பண்ணுறாங்க. 3 கோயிலையும் டெய்லி யாகம் நடக்குது. ஸோ எதெல்லாம் சாஸ்திரத்தில் கரெக்டுன்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அண்டு வாட் எவர் இஸ் செட் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஸ் த ரைட்டியஸ் பாத், தி பாத் ஆஃப் தர்மா, வி ஆர் ஃபாலோயிங். எல்லாத்தையும் அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் நமக்கு இந்த உலகத்தை பற்றி இப்போ கவலைப்பட முடியாது. ஏன்னா அவங்க நம்மளும் மதிக்கலை. மதிக்காதவங்ககிட்ட போய் நான் கெஞ்ச முடியாது, நீ வா வா கடவுளை எனக்கு இந்த வேலை கொடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. வீல் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். அதனால எங்கேயும் போகிறதில்லை, எங்கேயும் வர்றதில்லை. உண்மையை புறவெளியில் தேடும் நமது விஞ்ஞானிகளால் உண்மையின் ஒரு ஃப்ராக்ஷனை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், நபிகள் நாயகம், வள்ளலார், பாம்பன் சுவாமிகள் என எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் இறைவனை நேரில் தரிசித்திருக்கிறார்கள் என்று நமது மெய்ஞானம் கூறுகிறது. உண்மையை அகவெளியில் தேடும் நமது மகான்களும் ஞானிகளும் தங்களுடைய தவப்பயனால் உண்மை முழுவதையும் உணர்ந்து கொண்டார்களா, அல்லது அவர்கள் கண்டது உண்மையின் ஒரு ஃப்ராக்ஷனை மட்டும்தானா? பாக்யராஜ் இது ஒரு சினிமா. அந்த சினிமாவில் கிராமத்தில் ஜனங்களாக இருப்பாங்க. அவங்க கற்புடைய பெண்கள் பேர் சொல்லுங்கன்னு, அவங்க நலாயினி அந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லுவாங்க. இவன் அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு உங்களெல்லாம் கற்பில்லைன்னு சொல்கிறான். உங்களுக்கு நலாயினி கண்ணைக்கெல்லாம் தெரிஞ்சு உங்கள் வீட்லேயும் அடியும் அதையும் வாங்கி சோத்து கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் கற்பில்லை. அந்த மாதிரி இவங்க என்னமோ கேள்வி கேட்குறாங்க. உங்கள் கண்ணதில் நான் குண்டு கட்ட உட்காந்துக்கிறேன். கடவுளை கண்ணால் பார்த்து கன்வெர்ஸ் பண்ணி எல்லா கடவுளுடைய ஃபார்ம்ஸு, எல்லா ரிலிஜனில் இருக்கிற கடவுளுடைய ஃபார்ம்ஸும் பார்த்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரூஃப் வேறு காட்டிட்டு உட்காந்துக்கிறேன். உனக்கு பாம்பன் சாமி இன்னொருத்தர் எல்லாம் தெரிறாங்களே தவிர உட்காந்துக்கிறேன். என்ன உனக்கு தெரியவே இல்லை. நான் சிவனையே நேரில் பார்த்தேன். அதுவும் கைலாசத்தில் வச்சு சிவனையும் பார்வதியும் பார்த்தேன். பார்க்காத கடவுளே இல்லை. நான் முருகரை பார்த்துருக்கேன், கங்கை தாயை பார்த்துருக்கேன், காயத்ரியை பார்த்துருக்கேன். பெரிய டிவைன் ஃபார்ம் 33 கோடி தேவர்களையும் பார்த்துருக்கேன். எப்படி அர்ஜுனனை இந்திரலோகத்துக்கு கூட்டின்னு போய் இந்திர சிம்மாசனத்தில் உட்கார வச்சு, ஏன்னா அர்ஜுனனும் இந்திரனும் ஒன்றே தான், இந்திர சிம்மாசனத்தில் உட்கார வச்சானோ அந்த மாதிரி 33 கோடி தேவர்களையும் நான் பார்த்தேன். கைலாசத்தில் இருக்கிற போது தாட்சனுங்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே ஆகாசிலேருந்து அவங்கவுங்க யானை குதிரை என்ன ஆள் கிரீடம் அவங்க ட்ரெஸ்ஸு அப்படியே இறங்குறாங்க. இறங்கி எல்லாரும் அப்படி நான் தானே உங்களை கும்பிடுவேன், நீங்கள் என்ன கும்பிடுவேன்? அவங்க சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹோ, இதுதான் சாட்சாத் பத்ரி நாராயணன், உன்னை கும்பிட்றதுக்காக நாங்களாம் வந்துக்கணும். என்ன மாதிரி அனுபவங்கள். சிவன் பார்வதி 2 தடவை சிவன் தரிசனம் கிடச்சிது. முதல் தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன், 2வது தடவை பேசலாம் முடிஞ்சது. முருகனை ஒரு 3 வயசு குழந்தைய பார்த்துருக்கேன். இவ்வளோ கல் கைலாசத்தில் இருக்கும், வாட்டர் மார்க்ஸில் சிவலிங்கம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்.
அள்ளி கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னு. முருகர் என்ன மாமான்னு கூப்பிட்றாரு, ஓகேவா? இப்போ நான் எவ்வளோ சீனியராக இருப்பேன், அப்பாவுக்கு என்ன சிவபெருமான் பெரிய கோட்டை காட்டுன்னா ஆன்மீகத்தில் ஏதாவது சாதினம். கங்கை தாய் அரிக்கி பயிருங்கிற இடத்துல நான் முதல் தடவை முங்குறேன். அந்தம்மா ஒரு சின்ன பச்சை பாவாடியோட குழந்தையாட்டும் வந்து நின்றுக்கிட்டு, அங்கல் இத்தனை சால்கே பாத் அப்பாயோ நானே கேளியே மாமா, இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்தியா அப்படின்றேன். கங்கை தாய் காயத்ரி முதல்ல எனக்கு கழிச்சு தரிசனம். யாராக இருந்தாலும் முதல்ல காயத்ரி வரணும். ஏன்னா அதான் வந்து பாஸ்வேர்டு மாதிரி. உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு இருந்தது நீ கம்ப்யூட்டரில் போய் ஒரு வெப்சைட்லாம் பார்க்கலாம். பாஸ்வேர்டு இல்லாதவங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பூஜை தான் பண்ணணும். அதனால் முதல்ல அந்தம்மா தான் வந்தாங்க. வந்து அந்தம்மா சொல்கிறா, நான் யஜ்ஞ தேவதை சூரிய பத்தினி காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னா. நான் சொன்னேன் ஒன்றும் வேணான்னு. இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும். சரி, என்னை பார்க்க ஜனங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஏதாவது கொடுக்கறதுக்கு வசதி பண்ணி போகணுன்னு. அது வசதி தான் இங்கே பழிச்சோம். போது நான் என்ன விழுங்க எடுத்து தானே வரேன். இங்கே கிடைக்கிற சாக்லேட்டு பிஸ்கெட்டு பிரசாதம் எல்லாமே வர்றது தானே. அதனால் காயத்ரியோட வரம். நீ என்னை கொண்டு போய் நடுக்காட்டில் உட்கார வச்சா கூட என்னால் உனக்கு கொடுத்துட முடியும். ஏன்னா அவங்களுடைய ஓவர் டைம் எல்லாருக்கும் நடக்கும். ஒரு சாமியார் இருந்தார், அவர் 4 நாளைக்கு வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு சிஷ்யனை நீ கேட்டில் இரு, என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு சொன்னார். அப்போ ஒரு ஆள் ஓடி வரான், வந்து என்னை உள்ள விடுகின்றான். யாருன்னா, நான் தான் பிரம்மா, எழுதணும், இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது உன் குரு பத்தினிக்கு அப்படின்னு. அப்படி சொல்ல, என்ன எழுத போகிறேன்னு தெரியாது, நான் அந்த குழந்தை தலையில் எழுத்தா நீ வைப்பேன், எழுதிய அப்புறம் தான் எனக்கே என்னான்னு தெரியும். சரி என்கிட்ட சொல்லிட்டு போ நீ என்ன எழுதுனேன்னு. பிரம்மா வெளியே வந்தவொடனே சொல்கிறான், இந்த குழந்தைக்கு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இந்த அளவுக்கு இடம் கிடைக்கும், எப்பயுமே லைஃப்பில் குறை இருக்காதுன்னு. இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், பையன் பெரிய ஆனவுடனே உனக்கு வர்ற பசுமாடு கண்ணுக்குட்டி டெய்லி தானம் கொடுத்துரு, உனக்கு கிடைக்கிற நிலத்தை தானம் கொடுத்துன்னே உனக்கு வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காதுன்ட்டான். அவனும் அதே மாதிரி பண்ணியிருந்தான். ஒரு நாள் சிஷ்யன் காட்டில் போகிற போது ஒரு ஆள் லொங்குன்னு சொல்லிட்டு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி கையில் பிடிச்சின்னு வர்றான். இவனை பார்த்த உடனே, பாவி நீ உருப்பிடுவியாடா அப்படின்றான். யார்? பிரம்மா. ஏன்றான், நான் உங்கள்கிட்ட தேவரகசியத்தை சொல்லி நீ அவனை டெய்லி தானம் கொடுக்க வைக்கிற பாரு, நான் ஓவர் டைம் பண்ணி ஒவ்வொரு நாளும் பசுவும் கண்ணுக்குட்டியும் கொண்டாந்து. இந்த பிறகத்தில் தேவ ரகசியங்கள் தெரியாத வரைக்கும் தான் அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. யார் வரம் கொடுத்தாங்களோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். நான் பார்க்காத கடவுளுடைய ஃபார்ம் கிடையாது, காட்டாத கடவுளுடைய ஃபார்ம் கிடையாது, எல்லாம் காட்டிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு தெளிவான விஞ்ஞானபூர்வமான ஆன்மீகத்தை கலியுகத்தில் நான் தான் செய்தேன். பார்த்த மகான்கள் இருப்பாங்க, ஒரு பரமாச்சாரியார், கோடி சமயம் இவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இதை மற்றவர்களுக்கு காட்டுறது மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்வமாக இதை பற்றி அமெரிக்காவில் MIT யூனிவர்சிட்டிலேயே நான் காட்டினேன். நான் 1 ஹவரில் 162 டிவைன் விஷன்ஸ் காட்டினேன். நான் மாதிரி உலகம் பூரா எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஜனங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் புரியறதில்லை, இதெல்லாம் புரியறதில்லை அவங்களுக்கு. அதனால் விட்டுட்டேன் நான். ஒரு காலம் வருகிற போது நம்ம இந்த அளவுக்கெல்லாம் சாதித்தோம். யாராவது ஒருத்தன் உட்காந்த இடத்துல இதெல்லாம் நான் என்னுடைய பிறவிகள் இந்த மாதிரி படம் போட முடியுமா? இங்கே போட்டுக்கிறதெல்லாம் என்னுடைய முற்பிறவிகள். யாராவது ஒருத்தன் இதெல்லாம் என்னுடைய பிறவிகள்னு சொல்ல முடியுமா? நான் ஐ டோல்டு என்னுடைய முற்பிறவிகள் இதெல்லாம் தான் அப்படின்னு. இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குற கடவுளுடைய வடிவங்கள்னு சொன்னேன். கோயில் யாருமே கட்டாத வித்தியாசமான கோயிலெலாம் காட்டுறேன். இந்த கோயில் எங்கேயான மெட்ராஸில் பார்த்துக்கிறீங்களா, எங்கேயான இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு கோயில் பார்த்துருக்கியா? வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே. ஸோ we have done, we have achieved more than what a person could visualize for. ஜனங்களுக்கு புரிஞ்சால் புரியுது, இல்லைன்னா என்ன, நம்ம ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். கண்டேன் என் கடவுளையே கண்கள் செய்த தவத்தினிலே, கண்டுவிட்ட நெஞ்சம் துள்ளி சென்றதவன் பதத்தினிலே. தொண்டனை தோழனை நம் தோள் சுமையை ஏற்பவனை, செண்டாக மாந்தரினம் சேர்ந்திருக்க மகிழ்பவனை, கண்டேன் என் கடவுளையே.
கண்ணின் இமையாக நம்மை காத்து நிற்கும் புண்ணியனை, நன்னெறியில் நம் மனதை நாட வைக்கும் கண்ணியனை, அன்பாலே இவ்வுலகை ஆண்டிடவே வந்தவனை, ஆனந்த சாகரனை ஐயன் சிவசங்கரனை, கண்டேன் என் கடவுளையே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.